பஹல்காம் தாக்குதல் இந்திய விவசாயிகள் எடுத்த முடிவு கதிகலங்கிய பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் நடத்த பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. பாகிஸ்தானுடனான வர்த்தக தொடர்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்திய விவசாயிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக முக்கிய நடவடிக்கை ஒன்றையும் எடுத்துள்ளனர். அதாவது கர்நாடகா மாநிலம் கோலார் விவசாயிகள் பாகிஸ்தானுக்கு தக்காளி ஏற்றுமதியை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளனர். கோலாரின் ஏபிஎம்சி சந்தை ஆசியாவின் 2வது பெரிய தக்காளி சந்தை என்ற பெருமையை பெற்றுள்ளது. அதனால்தான் கோலார் மாவட்டத்தில் விளையும் தரமான தக்காளி நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் தக்காளி அறுவடை காலம். இந்த நேரத்தில் கோலாரின் தக்காளி பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான், துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தது. இதில் பாகிஸ்தானுக்கு வழக்கமாக வாரத்திற்கு 800 முதல் 900 டன் தக்காளி ஏற்றுமதி செய்யப்பட்டது. தக்காளி, மாம்பழம் மற்றும் பிற காய்கறிகளையும் ஏற்றுமதியும் செய்து வந்தனர்.